Hello everyone, welcome back to Stars Classroom. இந்த வீடியோல அசஸ்மெண்ட் ஃபார் லேர்னிங் சப்ஜெக்ட்ல இருந்து யூனிட் 3 டாபிக்கான அசஸ்மெண்ட் டூல்ஸ் ஃபார் அஃபெக்டிவ் டொமைன் இந்த டாபிக்கை தான் பார்க்க போறோம். வாங்க ஃபர்ஸ்ட் இந்த அஃபெக்டிவ் டொமைன் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ளூம்ஸ் டாக்ஸானமி. அந்த ப்ளூம்ஸ் டாக்ஸானமில உள்ள ஒன் ஆஃப் த டொமைன் தான் இந்த அஃபெக்டிவ் டொமைன். இதை தமிழ்ல நம்ம உணர்வு சார் பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இது ஆக்சுவலி ஒரு லேர்னிங் பொறுத்தளவுல ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீலிங்ஸ், அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட எமோஷன்ஸ், அவங்களோட மோட்டிவேஷன்ஸ் எல்லாம் எது, அவங்களுக்கு எது இன்ட்ரெஸ்டாக இருக்கு அப்படின்றது தான் இந்த அஃபெக்டிவ் டொமைன். இந்த அஃபெக்டிவ் டொமைனில் ஒரு 5 ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரிசீவிங், ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணுறது. செகண்ட் ரெஸ்பாண்டிங், அந்த இன்ஃபர்மேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது. இப்போ லேர்னிங் பொறுத்தளவில் டீச்சர்ஸ் டீச் பண்ணுறாங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, அவங்களோட எக்ஸாம்ஸ் மூலியமாக அந்த மார்க்ஸ் மூலியமாக அவங்க எந்த அளவுக்கு லேர்ன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. தேர்ட் வேல்யூ, ஸ்டூடெண்ட்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணதை டீச்சர் வேல்யூ பண்ணி அந்த அவங்க எழுதின ஆன்சர்ஸ்க்கான மார்க்ஸை கொடுப்பாங்க. ஃபோர்த் ஸ்டேஜ் ஆர்கனைசிங். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுமே ஒவ்வொரு விதமாக அந்த எக்ஸாம்ஸை ரைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீச்சர்ஸ் இப்போ ஹையஸ்ட் டு லோயஸ்ட் மார்க்ஸ் அந்த மாதிரி அந்த மார்க்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அண்ட் ஃபிஃப்த் ஸ்டேஜ் கேரக்டரைசிங். இதில் டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அந்த ஆர்கனைஸ் பண்ண எல்லா மார்க்ஸையுமே பார்த்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. இது புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா எதனால அந்த புவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணி இன்னும் டீச்சிங் எப்படிலாம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காண்டி ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் இந்த அஃபெக்டிவ் டொமைனில் 5 ஸ்டேஜஸ் இருக்குது. இது லேர்னிங்க்கு மட்டும் இல்லை, எல்லா ஆக்டிவிட்டீஸ்க்குமே இந்த 5 ஸ்டேஜஸுமே யூஸ் ஆகும். எஸ்பெஷலி இந்த அஃபெக்டிவ் டொமைன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை ஒரு பர்சனுக்கு எது மேலே அதிக அளவு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, இல்லை அவங்களுக்கு எது பிடிக்காம இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எமோஷனல் அண்ட் அவங்களோட லவபிள் திங்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த அஃபெக்டிவ் டொமைன் ரொம்பவே யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் டூல்ஸ் ஃபார் அஃபெக்டிவ் டொமைன். இந்த நம்ம அஃபெக்டிவ் டொமைன் யூஸ் பண்ணுற அசஸ்மெண்ட் டூல்ஸ் ஸ்டூடெண்ட்ஸோட ஆட்டிடியூட், அவங்களோட வேல்யூஸ், அவங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் அவங்களோட மோட்டிவேஷன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஒரு 2 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி மெயினாக இந்த அஃபெக்டிவ் டொமைனை அசஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் ஸ்கேல், செகண்ட் மோட்டிவேஷன் ஸ்கேல். ஃபர்ஸ்ட் ஆட்டிடியூட் ஸ்கேல் பற்றி பார்க்கலாம். இந்த ஆட்டிடியூட் ஸ்கேல் அப்படின்றது எஜுகேஷன் பொறுத்தளவில் ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் ஆர் ஃபீலிங்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சப்ஜெக்ட் ஆர் ஏதோ ஒரு திங்ஸ் பற்றி ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியன் இல்லை அவங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத தெரிஞ்சிருக்கிறதுக்காண்டி ஒரு செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் கொடுத்து அதை ஸ்டூடெண்ட்ஸை ஆன்சர் பண்ண வச்சு அசஸ் பண்ணுவாங்க இந்த ஆட்டிடியூட் ஸ்கேலில். அண்ட் இந்த ஸ்கேலில் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் ஆன்சர் பண்ணுறதை பொறுத்து அவங்களோட ஃபீலிங்ஸ், அவங்களோட ஒப்பீனியன் அதெல்லாம் அசஸ் பண்ணி மேபி அவங்க டீச்சர்ஸ்க்கு அவங்களோட டீச்சிங் மெத்தட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கோ இல்லை இன்னும் பாசிட்டிவான லேர்னிங் என்விரான்மெண்ட்டை உருவாக்குறதுக்கோ இந்த ஸ்கேல் ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் எஸ்பெஷலி இந்த ஆட்டிடியூட் ஸ்கேல்ஸ் மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்களா இல்லை நெகட்டிவாக ஃபீல் பண்ணுறாங்களா, லைக் டீச்சிங் பற்றி இல்லை அந்த ஸ்கூலோட என்விரான்மெண்ட் பற்றி அண்ட் டீச்சிங் ஸ்டைல், அதுக்கு பிறகு இன்னும் ஸ்பெசிஃபிக்காக ஏதாச்சும் சப்ஜெக்ட் பற்றி அவங்களோட ஒப்பீனியன் எந்த அளவுக்கு பாசிட்டிவாக இருக்குது இல்லை எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இந்த ஆட்டிடியூட் ஸ்கேலில் கேட்குற கொஸ்டின்ஸ் அந்த அசஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த ஆட்டிடியூட் ஸ்கேலில் கேட்குற கொஸ்டின்ஸுக்கு எப்படி மோஸ்ட்டாக ஆன்சர்ஸ் இருக்குன்னா, லைக் ஸ்ட்ராங்லி அக்ரி, டிஸ்அக்ரி, ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, இந்த மாதிரி ஒன் வேர்டாக சிம்பிளாக ஆன்சர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. லைக் அக்ரிமெண்ட், டிஸ்அக்ரிமெண்ட் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம டைப் ஆஃப் ஆட்டிடியூட் ஸ்கேல் பார்க்கலாம். இதில் மெயினாக ஒரு 4 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைப் லைக்கட் ஸ்கேல். இந்த லைக்கட் ஸ்கேல் அப்படின்றது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. இதில் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரியில் இருந்து ஸ்ட்ராங்லி அக்ரி அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். இதில் அக்ரி, டிஸ்அக்ரி அந்த மாதிரி மிடில் ஆப்ஷன்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் இந்த புக்கை ரெகுலராக யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்ற ஒரு கொஷின் கேட்குறாங்களா. இப்போ நம்ம யூஸ் பண்ணுறவங்களா இருந்தால் ஸ்ட்ராங்லி அக்ரி, பண்ணவே இல்லை ஸ்ட்ராங்லி டிஸ்அக்ரி, இல்லை எப்பவாச்சும் பண்றோம்னா அக்ரி, அந்த மாதிரி நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கிறது தான் இந்த லைக்கட் ஸ்கேல். இதில் ஃபைனல் அசஸ்மெண்ட்டுக்கு எப்படி வருவாங்கன்னா, செட் ஆஃப் பீப்புள் இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஆன்சரில் எதை அதிகமாக ஆன்சர் பண்ணியிருக்காங்களோ அதை வச்சு தான் இதை அசஸ் பண்ணுவாங்க. செகண்ட் ஆட்டிடியூட் ஸ்கேல் டைப் தர்ஸ்டன் ஸ்கேல். இதில் பேனல் ஆஃப் ஜட்ஜஸ் இருப்பாங்க. அதில் அங்கே இருக்கிற பீப்புள் ஆன்சர் பண்ண கொஸ்டின்க்கு லைக் அக்ரிமெண்ட், டிஸ்அக்ரிமெண்ட் இந்த மாதிரி அவங்க ஆன்சர் பண்ண கொஸ்டின்ஸ் வச்சு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வருவாங்க.
நெக்ஸ்ட் டைப் வந்து கட்மெண்ட் ஸ்கேல். இதுல வந்து ஆன்சர் பண்றது வந்து லைக் கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து ஹையரார்கிக்கல் ஆர்டர்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆப்ஷன்ஸுமே லைக் எஸ், நோ அந்த மாதிரி இல்ல வந்து 1 2 3 4 5 அந்த மாதிரி நம்பர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குற மாதிரி தான் வந்து ஆன்சர்ஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து சிமான்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல். இதுல வந்து கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னா குட், பேட். லைக் வந்து இப்போ நம்ம ப்ராடக்ட் ரிவ்யூ எல்லாம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், குட், ஓகே, பேட், நாட் பேட் அந்த மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஆரல் ஸ்ட்ராங், வீக் அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும் இந்த சிமெண்டிக் டிஃபரன்ஷியல் ஸ்கேல்ல. அண்ட் இதுலயுமே வந்து நிறைய பேர் எந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிருக்காங்களோ அதை பொறுத்து தான் வந்து ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்து வருவாங்க. இந்த ஆட்டிடியூட் ஸ்கேலோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டோ இல்லை சப்ஜெக்டோ இல்லை ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் பற்றி ஒரு இண்டிவிஜுவலோட ஒப்பீனியன் வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி தான் வந்து ஆன்சர்ஸ்லாம் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து இதில் வந்து ரெலவெண்ட் ஆர் வந்து இன்டைரக்டான கொஸ்டின்ஸ் கூட கேட்டு அவங்களோட ஆட்டிடியூடை வந்து ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்கேல் மூலியமா க்ரூஷியலான கொஸ்டின்ஸ்க்கு கூட ஒப்பீனியன்ஸை வந்து நம்ம இண்டிவிஜுவல் கிட்ட இருந்து வாங்கிடலாம். இதில் வந்து நம்ம ஆன்சர் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான ஆப்ஷன்ஸ் லைக் நியூமரிக்கல் ஸ்கேல்ஸ், அப்புறம் சம்மேட்டட் ஸ்கேல், அப்புறம் வந்து பேர்டு கம்பேரிசன், ஈக்குவல் அப்பியரிங் இன்டர்வல்ஸ் இந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கும். நெக்ஸ்ட் வந்து மோட்டிவேஷன் ஸ்கேல். இந்த மோட்டிவேஷன் ஸ்கேல் வந்து ஒரு பர்சனோட மோட்டிவ் என்ன அப்படின்றத வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறவங்க இல்லை வந்து டிசபிலிட்டி உள்ள பர்சனாக இருந்தாங்கன்னா அவங்க எதுக்கு அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க, அவங்களோட மோட்டிவ் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அட்டென்ஷன் சீக் பண்ணுறதுக்காண்டி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களா, இல்லை வந்து ஏதாச்சும் ஒரு விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு அப்படி பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணணும். ஆர்எல்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண ரிவார்ட் கிடைக்காம அந்த மாதிரி வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்களா அப்படின்ற அவங்களோட மோட்டிவ் பிஹேவியரோட மோட்டிவை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மோட்டிவேஷன் ஸ்கேலை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் எந்த மாதிரி இருக்குன்னா அவங்களோட பிஹேவியர் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மாதிரி இருக்கா, இல்லை எந்தெந்த மாதிரி சிச்சுவேஷனில் அவங்களோட பிஹேவியர் வந்து டர்ன் ஆகுது அப்படின்ற மாதிரி தான் அதில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். இதில் வந்து கைண்ட் ஆஃப் செல்ஃப் அனலைசிங் பண்ணுற மாதிரி கொஸ்டின்ஸும் நிறைய இருக்கும். அண்ட் இந்த மோட்டிவேஷன் ஸ்கேலோட மெயின் பர்பஸ் என்னன்னா வந்து ஒரு பர்சன் எதுக்காண்டி அந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ற அவங்களோட மோட்டிவை கண்டுபிடிச்சிட்டு அந்த பிஹேவியருக்கு பதிலாக அவங்க கிட்ட வந்து இன்னும் வேற ஏதாச்சும் நல்ல ஹேபிட்ஸை வந்து வளர்த்து விடுறது தான் வந்து இந்த மோட்டிவேஷன் ஸ்கேலோட மெயின் பர்பஸாக வந்து இருக்கு. இந்த மோட்டிவேஷன் ஸ்கேலில் வந்து டோட்டலாக 16 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதில் வந்து அட்டென்ஷனுக்கு 4 கொஸ்டின், எஸ்கேப்க்கு 4 கொஸ்டின், தென் சென்சாரிக்கு ஒரு 4 கொஸ்டின், ஃபைனலாக டர்ன்சிபிளுக்கு ஒரு 4 கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி டோட்டலாக 16 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அண்ட் வந்து ஆன்சர் ஆப்ஷன் வந்து ஈச் கொஸ்டின்ஸுக்குமே வந்து 6 ரெஸ்பான்சஸ் இருக்கும். அது என்னன்னா வந்து 0 = never, 1 வந்து ஆல்மோஸ்ட் நெவர், 2 வந்து செல்டம், 3 வந்து half the time, அண்ட் 4 வந்து யூஸ்வலி, 5 வந்து ஆல்மோஸ்ட் ஆல்வேஸ், அண்ட் 6 வந்து ஆல்வேஸ். இந்த மாதிரி தான் அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. வந்து அந்த ஸ்கோர்ஸை செக் பண்ணும்போது இந்த 4 சப்ஸ்கேல்ஸில் வந்து ஏதாச்சும் ஒரு சப்ஸ்கேலுக்கு நிறைய ஆன்சர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால தான் அவங்களோட ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு வந்து அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. ஸோ நம்ம பார்க்க போகிற அசஸ்மெண்ட் டூல் வந்து இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி. இதில் வந்து ஒரு பர்சனோட இன்ட்ரெஸ்ட் வந்து எதில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான் வந்து இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களோட ஃபேவரட் சப்ஜெக்ட் என்ன, இல்லை வந்து எந்த கெரியர் பார்த்து சூஸ் பண்ணுறது, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இது வந்து எந்த பர்சனுக்குலாம் யூஸ் ஆகும்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு, இல்லை வந்து ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, இல்லை வந்து கெரியரில் வந்து ஏதாச்சும் சேஞ்ச் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, இல்லை வந்து செல்ஃப் அவேர்னஸ் வந்து எனக்கு கிடைக்கணும், இல்லை என்னோட பர்சனல் க்ரோத் வந்து ஆகணும், அதுக்கு ஏற்ற மாதிரி என்னோட இன்ட்ரெஸ்ட் நான் வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற பீப்புளுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி இந்த மெத்தட் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரியோட கீ ஆஸ்பெக்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இதோட பர்பஸ், இது வந்து எதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, எந்த ஆக்டிவிட்டியில் வந்து அவங்களுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். அண்ட் வந்து இதோட ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா வந்து இதில் வந்து செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அந்த கொஸ்டின்ஸ் வந்து ஒரு இண்டிவிஜுவலோட டிஃப்ரெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் சப்ஜெக்ட் ஆர் ஒர்க் என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு எந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வந்து ஏற்ற மாதிரி அந்த கொஸ்டின் ஃபார்மேட் வந்து இருக்கும். அண்ட் வந்து இதோட இன்டர்பிரிட்டேஷன் என்னன்னு பார்த்தோன்னா வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு அவங்களோட கெரியர் ஆர் எஜுகேஷன் ஆப்ஷன்ஸை வந்து சூஸ் பண்ணுறதுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மெத்தடுக்கு வந்து எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம்னா த ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி அப்படின்ற ஒரு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் ஓநெட் இன்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைல் அப்படின்ற இன்னொரு மெத்தட் யூஸ் பண்ணி நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்.
இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரிக்கு என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி. இது வந்து வேர்ல்டுலே நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு இல்ல கெரியர் ஆப்ஷனை சூஸ் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து ஓனட் இன்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைலர். இது வந்து ஒரு ஆன்லைன் ஆப்ஷன் தான். இதுல வந்து ஆன்லைன்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுக்கு ஆன்சர் பண்றது மூலியமா நம்மளோட கெரியர் இன்ட்ரெஸ்ட் இல்ல வந்து ஏதாச்சும் நம்மளோட பொட்டன்ஷியல் ஜாப்ஸை வந்து சீக் பண்றதுக்கு இந்த ஓனட் இன்ட்ரெஸ்ட் ப்ரொஃபைலர் வந்து யூஸ் ஆகும். அண்ட் ஃபைனல் ஒன் வந்து கேம்பல் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஸ்கில் சர்வே CISS. இது வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்வென்ட்ரி. இது மூலியமாவும் ஒரு பர்சனோட இன்ட்ரெஸ்ட் ஆர் ஸ்கில்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரியோட பெஸ்ட் பெனிஃபிட்ஸ் என்னெல்லாம் வந்து கெரியர் சேஞ்ச்க்கு நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு எஜுகேஷனல் பிளானிங்க்கு இல்ல கெரியர் கவுன்சிலிங்க்கு இதுல இருக்கிற சென்ஸ் மூலியமா நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இதெல்லாம் தான் வந்து அசஸ்மெண்ட் டூல் ஃபார் அஃபெக்டிவ் டொமைன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோவை பத்தின உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணிருங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.